அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bed sacrament prayer. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ezekiel 4th chapter, verse 1 to 17. எசேக்கியேல் 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 17 வரை. மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேலே எருசலேம் நகரத்தை வரைந்து, Thou also, son of man, take thee a tar and lay it before thee, and proterry upon it the city, even Jerusalem. வசனம் 2. அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண் போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் இயந்திரங்களை வை. And I'll lay siege against it, and I'll build a front against it, and the coast and the moments against it, set the camp also against it, and the seat and bettering rams against in round about. வசனம் 3. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கு நகரத்திற்கும் நடுவாக இருப்பு சுவர் ஆக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கும் உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டு இரு. அது இஸ்ரவேல் வம்சத்துக்கும்
அடையாளம். Moreover, they take thee thou unto the and iron burn and set it for your wall of the iron, but burn thee and the city and set the face against it, and it shall be an besiege, and thou and shall lay siege against it. This and shall be a serving to this house of the Israel. வசனம் 4. நீ இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேலே இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்து இருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். Let thou and also upon the left aside and lay an iniquity of this house of the Israel upon it, and according to the number of the days set number of the days that and thou and shalt and lay upon in thou and shalt and bear there an iniquity. வசனம் 5. அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்களாய் என்னை கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேலின் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். For I have laid upon thee the years of their iniquity according to the number of the days are there 119 days. So shall thou and bear this iniquity of this house of the Israel. வசனம் 6. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கும் பதிலாக ஒவ்வொரு நாளைக்கும் உனக்கு கட்டளையிடுவேன். And when thou and hast and accomplished them, lay against and the right side, and thou and shalt and bear this iniquity. Have the house of the Judah 40 days, and have thou appointed the each and days for the year. வசனம் 7. நீ எருசலேமின் முற்றுகைக்கும் நேராக திரும்பிய முகமும் நிறைந்த புறமுகமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனமும் சொல்லு. Therefore and thou and shalt and set thy face and toward the sea at the Jerusalem, and then shall and be an encouraged, and thou shalt and prophesy against it. வசனம் 8. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னையே கயிறுகளாலே கட்டுவேன். And behold, I will and lay bands upon thee, and thou and shalt and not turn thee from one and said to the another, till thou and hast end the day of the seer. வசனம் 9. நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும் பயிற்றையும் சிறும் பயிற்றையும் தனையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போடு. அவைகளாலே உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள்கள் அதிலே எடுத்து சாப்பிடுவாய். Take unto also unto the way and the barley and the bone and the lentils and the milk plate and the fracture and the put in them in the one and vessels and make the bread thereof according to the members of the days that and thou shalt and lay upon the side and 119 days shalt and thou and eat and thereof. வசனம் 10. நீ சாப்பிடும் போஜனமும் நாள் ஒன்றுக்கு 20 செக்கால் நிறை இருக்கும். அப்படியே நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. And they and meat and which and thou and shalt and eat and shall be the weight and 20 shekels a day. From times to times shall thou and eat it. வசனம் 11. தண்ணீரையும் அளவாய் அறியேன் என்னும் படியிலே
ஒரு பங்கை குடிப்பாய், அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. Thou shalt and drink and also and water by the measure, the sixth part of the nim. From times to the time shalt and thou and drink. வசனம் 12. அதை வார்கோதுமை அடைய போல சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கிழிந்த கஷ்டத்தின் வறட்சிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. And thou and shalt and eat it as and barley cakes, and thou and shalt bake it with dough that cometh out after man in their sugar. வசனம் 13. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர்கள் நான் அவர்களை துரத்துகிற பிரஜாதிகளுக்குள்ள தங்கள் அப்பத்தை திட்டு உள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். And the Lord and said, and he went thou and shall and the children of the Israel eat there and defile bear among these Gentiles with her, and I will drive them. வசனம் 14. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் சித்தவனாவது நான் என் சிறுவயது முதலே இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு பட்டதும் இல்லை என்றான். I said, and ye hear, Lord, and O God, and behold my soul here, not and bed and shall heard from my youth. And he when I tell now, and have I not and eaten of that and which and death after itself for the dawn in the this is nature come there an abominable flash into my mouth. வசனம் 15. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷன் கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டிறைச்சி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனாலே உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். Then he said unto me, and lo, I have then given thee and cow and dung from the man's and dung, and thou and shalt and prepare the bread and sugar. வசனம் 16. பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பம் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும். Moreover he said unto me, Son of the man, behold, I will and break the stuff of the breads in the Jerusalem, and they shall and eat bread by the way, and with an car, and they shall and drink and water by the measure, and with an astronomers made. வசனம் 17. நானே எருசலேமின் அப்பமும் என்னும் ஆதரவு கோலையே முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறைவின்படியே விசாரித்ததோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடலோடு குடிப்பார்கள். That they may want bread and the waters and be and stone once with another, and the consummate way for their iniquity. Hi friends, இன்னைக்கு கம்ஃபாலோமிலேருந்து எங்கள் சர்ச்சில் சுந்தரராஜன் உமா அவங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸில் அவங்க சொன்னது நோக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ரீட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ், செகண்ட் இங்கிலீஷ். வாய்ஸ் ரீடிங். அக்டோபர் 27, நவம்பர் 2. என் நாமத்திற்கு ஒரு வீடு, கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124. கடந்த 6 ஆண்டுகள் புனிதர்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தது. 1839 வசந்த காலத்தில் விஷயங்கள் சிறப்பாக தோன்றத் தொடங்கின. இல்லினாய்ஸின் குயின்சி குடிமக்களிடையே அகதி புனிதர்கள் இரக்கத்தை கண்டனர்.
ஜோசப் ஸ்மித் மற்றும் பிற சர்ச் தலைவர்கள் மிசோரியில் சிறையிலிருந்து தப்பிக்க காவலர்கள் அனுமதித்தனர். மேலும் சர்ச் இல்லினாய்ஸில் புனிதர்கள் மீண்டும் கூடிவரக்கூடிய நிலத்தை வாங்கியிருந்தது. ஆம், அது சதுப்பு நிலம், கொசுக்கள் நிறைந்த நிலம். ஆனால் புனிதர்கள் ஏற்கனவே எதிர்கொண்ட சவால்களுடன் ஒப்பிடும்போது இது சமாளிக்கக்கூடியதாக தோன்றியது. எனவே அவர்கள் சதுப்பு நிலத்தை வடிகட்டி ஒரு புதிய நகரத்திற்கான சாசனத்தை வரைந்தனர். அதற்கு அவர்கள் நவ்வு என்று பெயரிட்டனர். எபிரேய மொழியில் இது அழகான என்று பொருள். இருப்பினும் இது ஒரு துல்லியமான விளக்கத்தை விட விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருந்தது, குறைந்தபட்சம் முதலில். இதற்கிடையில் கர்த்தர் தனது தீர்க்கதரிசியை அவசர உணர்வால் கவர்ந்தார். அவர் மீட்டெடுக்க இன்னும் அதிகமான சத்தியங்களையும் நியமங்களையும் கொண்டிருந்தார். மேலும் அவருக்கு ஒரு பரிசுத்த ஆலயம் தேவைப்பட்டது, அங்கு அவர் அவரது பரிசுத்தவான்களை மரியாதை, அழியாமை மற்றும் நித்திய ஜீவனால் முடிசூட்ட முடியும். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 55. பல வழிகளில் விசுவாசம் மற்றும் அவசரத்தின் இதே உணர்வுகள் இன்று கர்த்தருடைய வேலையில் தெளிவாக தெரிகிறது. புனிதர்கள் 1 முதல் 399-427 ஐ பார்க்கவும். நவுவில் சபையை ஒழுங்கமைத்தல், சூழல் வெளிப்படுத்தல்கள் 264 முதல் 71 வரை இல் காண்க. இல்லினாய்ஸில் உள்ள சர்ச் வரலாற்று தளங்களை பற்றி மேலும் அறிக. வீட்டிலும் சர்ச் கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகளிலும் கற்றுக்கொள்வதற்கான யோசனைகள் 124 முதல் 2-11 கிறிஸ்துவிடம் வர மற்றவர்களை நான் அழைக்க முடியும். கர்த்தர் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்திடம் உலகின் அனைத்து ராஜாக்களுக்கும் அவரது சுவிசேஷத்தின் ஒரு புனிதமான பிரகடனத்தை செய்ய சொன்னார். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 2-11 ஐ பார்க்கவும். நீங்கள் இந்த வேலையை பெற்றால் இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது மீட்டெடுக்கப்பட்ட நற்செய்தியை பற்றி உங்கள் பிரகடனம் என்ன சொல்லும்? நீங்கள் தினமும் தொடர்பு கொள்ளும் மக்களுடன் உங்கள் சாட்சியை எவ்வாறு சாதாரணமாகவும் இயற்கையாகவும் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் முழுமையின் மறுசீரமைப்பு உலகிற்கு ஒரு 200 ஆண்டு பிரகடனம் நற்செய்தி நூலகத்தையும் காண்க. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 12-21 நான் கர்த்தர் நம்பும் ஒரு சீடனாக இருக்க முடியும். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 12-21 இல் இரட்சகர் செய்தது போல் அவர்களில் நீங்கள் காணும் கிறிஸ்துவை போன்ற பண்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை கருத்தில் கொள்ளுங்கள். அவர் தனது அன்பையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார்? ரிச்சர்ட் ஜே. மேன்ஸ். கர்த்தர் மற்றும் உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையை பெறுதல். என்சைன் அல்லது லியாஹோனா. நவம்பர் 2017. 75 முதல் 77 வரை ஐயும் காண்க. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 22-24. 60 முதல் 61 வரை நான் மற்றவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 22-24. 60 முதல் 61 வரையில் உள்ள கர்த்தரின் அறிவுறுத்தலை நீங்கள் சிந்திக்கும்போது உங்கள் வீட்டையும் உங்கள் வார்டையும் கர்த்தர் நவுவிற்கு கற்பனை செய்ததை போன்ற ஒரு இடமாக எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை பற்றி சிந்தியுங்கள். அனைவருக்கும் ஒரு நண்பர். வீடியோ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.org ஐயும் காண்க. அனைவருக்கும் ஒரு நண்பர் வந்து தங்க மற்றவர்களை அழைப்பது. நாவு கோவிலில் ஜோசப் ஸ்மித்தின் விவரம். கேரி ஸ்மித். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 25-45.
55 புனித நியமங்களை பெறுவதற்காக நாங்கள் கர்த்தருக்கு ஆலயங்களை கட்டுகிறோம். கர்த்தர் தம் மக்களுக்கு அவரது பரிசுத்த நாமத்திற்காக கோயில்களை கட்ட எப்போதும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 25-45. 55 இல் நீங்கள் காணும் காரணங்களின் பட்டியலை உருவாக்குவதை கவனியுங்கள். கடவுளே, நாங்கள் உமது வீட்டை நேசிக்கிறோம். பாடல்கள் எண் 247. அல்லது ஒரு ஆலயம் என்றால் என்ன? நற்செய்தி நூலகம் போன்ற ஒரு பாடலில் நீங்கள் மற்றவற்றை காணலாம். ஆலயங்களை கட்டும் பணி எவ்வாறு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பின் அடையாளமாகும்? ஒரு ஆலயம் என்றால் என்ன? 1840களில் நவு ஆலயம் கட்டப்பட்டதிலிருந்து 300க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன அல்லது அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைவர் ரஸ்ஸல் எம். நெல்சன் போதித்தார், ஆலயத்தில் நாம் செலவிடும் நேரம் நமது இரட்சிப்புக்கும் மேன்மைக்கும் நமது குடும்பங்களுக்கும் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் அறிவோம். சத்துருவின் தாக்குதல்கள் அதிவேகமாகவும் தீவிரத்திலும் பல்வேறு வகைகளிலும் அதிகரித்து வருகின்றன. தொடர்ந்து ஆலயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இதற்கு முன்பு இருந்ததில்லை. முன்மாதிரியான பிந்தைய நாள் புனிதர்களாக மாறுதல் என்சைன் அல்லது லியாஹோனா. நவம்பர் 2018 114. எதிரியினுடைய தாக்குதல்களை தாங்க ஆலயம் உங்களுக்கு எவ்வாறு உதவியது? தலைவர் நெல்சனின் ஆலோசனையை பின்பற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஈர்க்கப்படுகிறீர்கள்? பிந்தைய நாள் புனிதர்கள் கோயில்களை கட்டுவது ஏன்? temples.churchofjesuschrist.org ஆகியவற்றையும் காண்க. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 45-55. கர்த்தர் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய பாடுபடும் மக்களை ஆசீர்வதிக்கிறார். மிசோரியின் ஜாக்சன் கவுண்டியில் ஒரு ஆலயத்தை கட்டும்படி பரிசுத்தவான்களுக்கு கட்டளையிடப்பட்டது, ஆனால் அவர்கள் தங்கள் எதிரிகளால் தடுக்கப்பட்டனர். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 51. கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புவோருக்கு, ஆனால் குடும்பம் அல்லது பிற சூழ்நிலைகள் காரணமாக அவ்வாறு செய்வதிலிருந்து தடுக்கப்படுபவர்களுக்கு. வசனங்கள் 49 முதல் 55 வரை ஒரு உறுதியளிக்கும் செய்தியை கொண்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் ஒருவருக்கு உதவக்கூடிய என்ன ஆலோசனையை இந்த வசனங்களில் நீங்கள் காண்கிறீர்கள்? கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 91-92. என் கோட்பாடான ஆசீர்வாதத்தின் மூலம் கர்த்தர் என்னை வழிநடத்த முடியும். தீர்க்கதரிசியின் தந்தை ஜோசப் ஸ்மித் சீனியர் காலமான சிறிது நேரத்திலேயே கர்த்தர் ஹைரம் ஸ்மித்தை அவரது தந்தை பெற்றிருந்த அழைப்புக்கு, திருச்சபைக்கு கோட்பாடானவருக்கு அழைத்தார். இதை பற்றி நீங்கள் கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 124 முதல் 91-92 இல் படிக்கலாம். கோட்பாடானவர்கள் மற்றும் கோட்பாடான ஆசீர்வாதங்களின் வரலாறு பற்றி மேலும் அறிய இங்கே கிளிக் செய்யவும். அதை பற்றி கேள்விப்படாத ஒருவருக்கு ஒரு கோட்பாடான ஆசீர்வாதத்தை எவ்வாறு விவரிப்பீர்கள்? ஒருவரை மீண்டும் அழைக்க ஊக்குவிக்க நீங்கள் என்ன சொல்வீர்கள்? October 27th to November 2nd. A house unto my name, Doctrine and Covenants 124. As difficult as the last 6 years had been for the saints, things started to look better in the spring of 1839. The refugee saints had found compassion among the citizens of Quincy, Illinois. Guards had allowed Joseph Smith and other church leaders to escape captivity in Missouri.
and the church had just purchased land in Illinois where the saints could gather again. Yes, it was swampy, mosquito-infested land, but compared to the challenges the saints had already faced, this probably seemed manageable. So they drained the swamp and drafted a charter for a new city, which they named Nauvoo. It means beautiful in Hebrew, though it was more an expression of faith than an accurate description, at least at first. Meanwhile, the Lord was impressing his prophet with a sense of urgency. He had more truths and ordinances to restore, and he needed a holy temple where he could crown his saints with honor, immortality, and eternal life. Doctrine and Covenants 124:255. In many ways, these same feelings of faith and urgency are evident in the Lord's work today. See Saints 1, 399-427, Organizing the Church in Nauvoo, in Revelations in Context, 264-71. Learn more about the church historic sites in Illinois. Ideas for learning at home and at church. Doctrine and Covenants 124:2-11. I can invite others to come unto Christ. The Lord told the prophet Joseph Smith to make a solemn proclamation of his gospel to all the kings of the world. See Doctrine and Covenants 124:2-11. If you received this assignment, what would your proclamation say about Jesus Christ and his restored gospel? Also ponder how you can share your witness normally and naturally with people you interact with daily. See also, the restoration of the fullness of the gospel of Jesus Christ, a bicentennial proclamation to the world, Gospel Library. Doctrine and Covenants 124:12-21. I can be a disciple whom the Lord trusts. Consider sharing with others, as the Savior did in Doctrine and Covenants 124:12-21. The Christ-like attributes you see in them. How has he expressed to you his love and trust? See also Richard J. Maines, Earning the Trust of the Lord and Your Family, Ensign or Leahome, November 2017. 75-77. Doctrine and Covenants 124:22-24, 60-61. The Lord wants me to welcome and accept others. As you ponder the Lord's instruction in Doctrine and Covenants 124:22-24, 60-61. Think about how you can make your home and your ward a place like what the Lord had envisioned for Nauvoo. See also, A Friend to All, video, churchofjesuschrist.org. A Friend to All, inviting others to come and stay. Detail from Joseph Smith at the Nauvoo Temple, by Gary E. Smith. Doctrine and Covenants 124:25-45. 55. We build temples unto the Lord to receive sacred ordinances. Why do you feel the Lord has always commanded his people to build temples unto his holy name? Consider making a list of reasons you find in Doctrine and Covenants 124:25, 55. You might find others in a hymn like, We Love Thy House, O God, hymns, no. 247, or the video, What is a Temple? Gospel Library. How is the work of building temples a sign of the Lord's love for you? What is a temple? Since the Nauvoo Temple was built in the 1840s, over 300 temples have been built or announced. President Russell M. Nelson taught, We know that our time in the temple is crucial to our salvation and exaltation and to that of our families. The assaults of the adversary are increasing exponentially, in intensity and in variety. Our need to be in the temple on a regular basis has never been greater. Becoming Exemplary Latter-day Saints, Ensign or Leahome, November 2018, 114.
How has the temple helped you withstand the assaults of the adversary? What do you feel impressed to do to follow President Nelson's counsel? See also, why Latter-day Saints build temples, temples.churchofjesuschrist.org. Doctrine and Covenants 124:45-55. The Lord blesses people who strive to obey His commandments. The saints had been commanded to build a temple in Jackson County, Missouri, but were hindered by their enemies. Doctrine and Covenants 124:51. Verses 49-55 contain a reassuring message for people who want to obey God's commandments but are prevented from doing so because of family or other circumstances. What counsel do you find in these verses that could help someone in such a situation? Doctrine and Covenants 124:91-92. The Lord can guide me through my patriarchal blessing. Shortly after the prophet's father, Joseph Smith Sr., passed away, the Lord called Hiram Smith to the calling that his father had held, the patriarch to the church. You can read about this in Doctrine and Covenants 124:91-92. To learn more about the history of patriarchs and patriarchal blessings, click here. How would you describe a patriarchal blessing to someone who has never heard of it? What would you say to encourage someone to read? இது அப்புறம் சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொன்னாங்க. சென்னையில் சர்ச்சு கட்டுறதுக்கு இந்த ஹோலி பிளேஸ், அதாவது சென்ட் தாமஸ் வந்து ஸ்டே பண்ணி பயந்து வந்து தங்கியிருந்த கேவ், அந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கிறதுன்றது வந்து ஹோலி பிளேஸ். அந்த இடத்தோட பழைய நிலைமையும் இப்போ புதுசாக இப்போ இந்த சர்ச்சு இருக்கிற பேருக்கு நிலைமையும் பற்றி சொன்னாங்க. அப்புறம் இந்த சபையை தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி 2 ஏக்கர் லேண்ட்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் அவங்க விட்டுட்டு இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் இதுதான், சென்ட் தாமஸ் இங்கே இருந்தார், இந்த இடத்துல இருந்தாருன்றதுக்கு வந்து இது இயேசு கிறிஸ்துவோட ஒரு சீசர் இங்கே வந்து நம்மளுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காருன்றதை வந்து நம்ம தெள்ளந்தெளிவாக புரிஞ்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த அப்துல் கலாம் கூட வந்து உள்ளே வந்து அந்த தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னு இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காருன்றதை வந்து சொன்னாங்க. ஹோலி பிளேஸ்ன்றதை வந்து அவங்க வந்து ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் அந்த இடத்துல வந்து நல்ல தெளிவாக அந்த இடம் கிடச்சிருக்கு, மெய்யான தேவன் கொடுத்துருக்குறாரு. நான் எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்தேன்னா, நானும் எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அவங்களோட ஃபேமிலி, நாங்களாம் சர்ச்சை பார்க்குறதுக்கு வந்தோம். எந்த சர்ச்சுனா இந்த சென்ட் தாமஸ் உடைய லிட்டில் மவுண்ட் சர்ச்சு, அந்த கேவெலாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தோம். அதை பார்த்துட்டு நேராக சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு போகிறோம். பஸ்ஸு பிடிச்சி போய் கிண்டியில் இறங்கணும். கிண்டியிலேருந்து ஆட்டோக்காரன் எங்களை ஏமாற்றினான், அதிகமாக காசு வாங்கிட்டான். ஆனால் நாங்கள் நிறையா பேர் இருந்தோம். எங்கள் மாமா ஃபேமிலி ஒரு 4 பேர், அப்புறம் எங்கள் ஆச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, நான், இத்தனை பேர் போனோம். அப்போ நான் வந்து போகிற வழியில் லிட்டில் மவுண்ட்டில் இந்த சர்ச்சை பார்த்தேன். அப்போ அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க அந்த சர்ச்சில். என்ன சர்ச்சு அமெரிக்கன்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு போனது தான். ஆனால் இப்படி ஒரு சர்ச்சுக்கு நான் வரணுன்றதை வந்து எங்களுடைய சாதாரண சர்ச்சில் இருக்கும்போது நான் திங்க் பண்ணியிருக்கேன். கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் நான். ஜோசப் ஸ்மித் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி. அநேக சர்ச்சுகள் இருக்குது, அநேக சர்ச்சுகளில் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு சபை இருக்குமா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சர்ச்சு இருக்குது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து பெங்களூர் கூப்பிட்டு போனாங்க. டெம்பிள் இப்போ கட்டிகிட்டு இருக்க இடத்துல வந்து ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி எனக்கு வந்து திங்கிங் இருந்தது என்னோடய ட்ரீமில். அப்புறம் நாங்கள் கேட்ட சபை கிடச்சிது எனக்கு. அது இல்லாமல் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்க கூட பழகணும் அப்படின்றது
அவங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. இந்த சர்ச்சிலேருந்து சிஸ்டர்ஸ் மிஷனரி, எல்டர்ஸ் மிஷனரியான கப்பல் மிஷனரிஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான். தேவனை பற்றி அனைவர்களுக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். துரிதமாகவும் நேர்த்தியாகவும் சுவிசேஷத்தை அவங்க அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நேர்த்தியான கடமையை அவங்க பகிர்ந்திருக்கிறார்கள். அவங்க பார்த்திங்கன்னா சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, 1995 இடத்த தேட ஆரம்பித்து 97 இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. 97 வாங்கும்போது இந்த இடத்துல அவங்க நிறையா இந்த இடத்துல அலோவ் பண்ணலை. அவங்க கவர்மெண்ட் ஏன் அலோவ் பண்ணலைன்னா, அவங்க எதிர்பார்த்தது விஷயம் வேறு. என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா அவங்க தெரியல. அந்த மாதிரி எதிர்பார்த்தனால அது நடக்கலைங்க. அவங்க கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடவுளுடைய விஷயத்தில் இவ்வளோ நேர்த்தியாகவும் எந்த சிரமமும் இல்லாமல் சபையை கட்டி எழுப்பியிருக்காங்க. இன்னும் இந்த சபையோட பிரான்ச்சஸ் இன்னும் அநேகம் வரணும். இந்த சபைக்கு சுலபமாக மக்கள் சேரணும். கடைசி கால சபை தான் நான் என்ன கேட்டால் சொல்லுவேன். இதுக்கு அடுத்த ஒரு சபை இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சபை எப்படி நடந்தது ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, அவங்க வீடுகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வாடகைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வாங்கினது என்னமோ 1995 பார்க்க ஆரம்பித்து 97 வாங்கியிருக்காங்க இடத்த. வாங்குறதுக்கு சுந்தராஜ் பிரசிடென்ட், சத்யதாஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இல்லாரி பால் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இடம் வாங்குறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் சிஸ்டர் ரூமா சொன்னாங்க, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கிறிஸ்தவங்க கிடையாது, ஆனால் இந்த சபையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது, மாற்றம் இருக்குது, நீங்கள் இந்த சபையை இது பண்ணிக்கிங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அங்கிள் சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் ரூமா அவங்களுடைய அங்கிள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க, சபையை பிடிச்சிக்கிங்க கரெக்டாக. அப்புறம் சித்ரா சொன்னாங்க, இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் 35 வருஷமாக சர்ச்சுக்கே போகல, அதுக்கப்புறமா தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்றது சொன்னாங்க. நிறைய பேர் சாட்சி பங்களித்தாங்க. அதில் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம கடவுளோட வார்த்தையை நேர்த்தியாகவும் மிகவும் துரிதம், அதாவது ஒழுங்குகரமாகவும் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். அதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். உண்மை என்பதை நம்ம பறைசாற்றணும். நமக்கு அது சந்தேகமாக இருக்கக்கூடாது அப்படின்றத சும்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பேட்ரியார்கால் அந்த இதை பற்றி சொன்னாங்க, பிளெஸிங்ஸ் பற்றி. பாலிலரி சொன்னார், நம்ம எந்த ட்ரைபிலேருந்து வரோம், 12 கோத்திரம் யாக்கோபிலேருந்து பிரித்து நம்ம இப்போ எந்த ட்ரைபிலேருந்து நம்ம கடவுள்கிட்ட இப்போ நம்ம இருந்திருக்கோம், இந்த இடத்துல கிட்ட சேர்ந்துருக்கோம் அதை சொன்னாங்க. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு அந்த பேட்ரியார்கால் பிளெஸிங்ஸை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இங்கே சர்ச்சில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஜெய்பால் பிரசிடென்ட் இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருன்றது சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூரில் மட்டும்தான் அது அலோடு அப்படின்ட்டு இருக்காங்க. பெங்களூரில் டெம்பிள் கட்டின்னு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போயின்ட்டுருக்கு. இன்றைக்கி கிளாஸில் இதெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் மியூசிக் கிளாஸ் போனேன். மியூசிக் கிளாஸில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க பியானம் போனோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குற விதத்தை பார்த்திங்கன்னா, கிரைஸ்ட் எப்படி சர்வ் பண்ணுவார் அதே மாதிரி அவங்க சர்வ் பண்ண அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க ஃபேஸில் ஜீசஸ் கிரைஸ்ட்டை லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது. சர்விங்னா தான். அதே மாதிரி நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது தான். இந்த நன்றியை நம்ம மறக்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு கிடைத்த பொருள் நம்ம அதை உபயோகிக்கும் போது எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் அதை உபயோகித்து கொண்டு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும்.
நம்ம சொல்ல வேண்டிய கடமை அதுதான். அப்புறம் அவரை பற்றி பிறருக்கு சொல்லணும். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோன்னா எசேக்கியேலில் போட்டிருக்கு, நம்மக்கிட்ட கடவுள் கேட்க மாட்டார், இல்லாட்டி நம்மளுக்கு அது வந்து இந்த கணக்கு வரும்போது அந்த இடத்துல நம்மளை ஸ்ட்ரகிள் ஆகும். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்றது நம்மளை கேட்கக்கூடாது. கடவுள் கேட்கக்கூடிய நேரம் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காரு எசேக்கியேலில். நான் படிச்சுட்டு வரேன். அப்புறம் கிறிஸ்டோபர் பிரசிடென்ட்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது போக் சாப்பிடக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட பேசினேன். பைபிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் போட்டு சொல்லிட்டுருக்குன்னு அவரும் சொன்னார். அதேமாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்றதையும் ஒரு கூட நிறையா பொருள் வந்து இறங்கும், அது சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு அவர் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி இன்வைட் பண்ணியிருக்கேன் பிரசிடெண்ட்டை. அவர் எங்கள் ஏரியாவை பார்த்துட்டு நீ வேறு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு பதிலாக எனக்கு இந்த நம்ம சென்னையில் ஒரு பிரான்ச்சில் மட்டும்தான் இந்த வசதிலாம் இருக்குது, மீது எந்த ஏரியாலையும் வசதி இல்லை. இப்போ என் ஏரியாலையும் சபை வரணும்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி நான் எங்கள் தாத்தாவுடைய லேண்டில் ஒரு டெம்பிள் கூட வரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்குமான்றது கனவு தான். அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டும் இப்போ பெங்களூரில் கூட டிலே ஆகுது. நம்ம சென்னையில் டெம்பிள் கட்ட ஆரம்பிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக நடந்திருக்கும். இந்த காரியத்துக்கெலாம் நம்ம மக்கள், நம்மளுடைய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்றைக்குமே அதை தள்ள மாட்டாங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்க இந்த ஊரில் இருக்கும்போது, இந்த ஊரில் சென்னையிலேருந்து பல ஊர்களை அவங்க ஆண்டிருக்காங்க. இந்தியா மொத்தமும் கிடையாது, மற்ற அநேக நாடுகள் ஆண்டிருக்காங்க. இந்தியா கரன்சியை வச்சு இப்போ கரன்சி லெவல் ஐயில் உச்சக்கட்டத்தில் இருக்கிற கண்ட்ரியும் இந்த கரன்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கரன்சியை. எல்லா விதத்துலேயும் வந்து இந்தியாவில் சென்னை வந்து உலகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இதில் வந்து தெளிவாக அந்த உலகத்துக்கு காட்டியிருக்கார் கடவுள். இந்த மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் தான் இவங்க. இவங்க வந்து வழி தவறி போயிருக்காங்க. இவங்க திரும்ப வர வைக்கணும், வருவார்கள். அப்படி வரும் பொழுது மெய்யான தேவன் சந்தோஷப்படுவார். அதுக்கு நம்மளுடைய முழு எஃபர்ட்டும் தேவை. நம்ம சொல்லணும் மக்களுக்கு, அவரை பற்றி உறுதியாக சொல்ல வேண்டும், ஆழமாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதியாக சொல்வது தான் நம்மளுடைய கடமை. அவர்கள் கேட்பதோ கேட்பாதோ அவர்களுடைய இஷ்டம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்ம விதைத்த விதைக்கு பலன் உண்டு. அழுது கொண்டே போய் விதைப்பான். அந்த அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வருவான் அப்படின்றத மாதிரி பைபிளில் போட்டிருக்கு. பிதா படித்த நோக்கம் எதுக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நோக்கம் எதுக்கு. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் பிரகாரம் அவர்கிட்ட நம்ம கேட்டு வாழ்வோம். இன்றைக்கி பியானோ கிளாஸில் லெஃப்ட் சைடில் லோ, ரைட் ஹேண்ட் சைடில் ஹை பிச் வரும், அந்த சவுண்ட்ஸ் ஹையாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கீஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டம்பில் தான் சி, அந்த இதை நம்ம சி கார்டை அந்த இதை அழுத்தணும் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து சி பிஏஏ இந்த சைடில் அப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த சைடில் டிஇஎஃப்ஜிஹெச் சி டிஇஎஃப்ஜிஏ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அதில் இப்படி கற்றுக் கொடுத்தாங்க. தெளிவாக கற்றுக்கிட்டோன்னா இந்த அந்தந்த இதை வந்து நம்ம கற்றுக்கும் போது நம்ம அந்த கரெக்டாக பிடிச்சி வாசிக்கணும். அப்புறம் மிடில் சி, ஐசி, லோ சி எப்படி இருக்குது, இதன் பிரகாரம் நம்ம அந்த நோட்ஸை பார்த்து வாசிக்கணும். அப்புறம் அந்த இதுதான் எனக்கு தெரியல, அவங்க அந்த ஓசை எப்படி சொல்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. நேர்த்தியாக கற்றுக் கொடுத்தாங்க. சர்வ் பண்ணுறது அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி சர்வ் பண்ணுறாரோ அதே மாதிரி அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அப்படி சர்வ் பண்ணும்போது நிறையா மக்கள் தங்களை அறிந்து நாங்கள் இப்படியும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றத புரிந்து
கடவுள் மாதிரியே இவங்க சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிந்து மக்கள் கடவுள் பக்கத்தில் திரும்புவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.